எந்த அடிப்படை வசதிகளும் செய்யவில்லை, தொகுதி பக்கமே தலை காட்டுவதில்லை, வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என வாக்காளர்களின் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியிருக்கிறார் ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் TR பாலு. பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்ட இந்த தொகுதியின் தற்போதைய அவல நிலை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சிறப்பு பொருளாதார மண்டலம், மிகப்பெரிய நிறுவனங்களின் தொழிற்சாலைகள், மீனம்பாக்கம் விமான நிலையம், மேப்ஸ் ஏற்றுமதி மண்டலம், ராஜீவ்காந்தி நினைவிடம், இருங்காட்டு கோட்டை கார்பந்தய மைதானம் என பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டதுதான் ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதி. 1967 ஆண்டு அறிமுகமான ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதி தமிழகத்திலேயே அதிக வாக்காளர்களை கொண்டது. 22,82,119 வாக்காளர்கள் இங்கு உள்ளனர். இந்த மக்களவை தொகுதி மதுரவாயல், அம்பத்தூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம் ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கியது. இத்தொகுதியில் திமுக 9 முறையும், காங்கிரஸ் மற்றும் அஇஅதிமுக ஆகிய கட்சிகள் தலா 3 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. கடந்த முறை வெற்றி பெற்று எம்பியான திமுகவை சேர்ந்த TR பாலு இந்த முறையும் ஸ்ரீபெரும்புதூரில் களமிறங்கியுள்ளார். கடந்த முறை பெற்ற வெற்றியின் நம்பிக்கையில் போட்டியிடும் அவருக்கு இந்த முறை கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. தேர்தல் களம் அவருக்கு எதிராக மாறியிருப்பதற்கு வரிசை கட்டி நிற்கின்றன பல்வேறு காரணங்கள். இதில் முதல் குற்றச்சாட்டாக இருப்பது கடந்த முறை அளித்த வாக்குறுதிகளை திமுக எம்பியான TR பாலு நிறைவேற்றவில்லை என்பதுதான். ஒன்றா இரண்டா, இந்த பட்டியல் மிக நீளம் என்கின்றனர் அப்பகுதி மக்கள். பாராளுமன்ற உறுப்பினர் TR பாலு எங்களுக்கு நனவு தெரிஞ்சு சென்னையாக இருக்கும்போது இருந்த காலத்துலேருந்து இங்கே நிற்கிறார். கிட்டத்தட்ட 25-28 வருஷம் அவர் இந்த பாராளுமன்றத்துடைய உறுப்பினர், மத்திய அமைச்சர். இந்த பகுதியில் மக்களுடைய வாழ்வாதாரம், நீராதாரம், எந்த விஷயத்தையும் இது வரைக்கும் கவனம் கொடுக்காத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மத்திய அமைச்சர் அப்படின்னா TR பாலு சொல்லலாம். இந்த 84 வயசு இவருக்கு எதுக்குங்க இவ்வளோ பெரிய பதவி மோகம்? என்னங்க பண்ண போகிறாங்க? அதாவது இந்த பகுதியில் வந்து ஒரு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய எலெக்ஷன் டைமில் இந்த 15 நாள் ஷோ காட்டி MP ஆகி டெல்லியில் போய் சுகமான வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக போகக்கூடிய ஒரே பாராளுமன்ற உறுப்பினர் TR பாலு தான். அங்கே போய் ஒரு மத்திய அமைச்சர் காலில் விழுறதோ, எல்லார் காலில் விழுறதோ இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் நல்லாவே அறிஞ்சிருக்கிறாங்க. TR பாலு அங்கே போய் காலில் விழுந்து எல்லா விஷயமும் சாதிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காரு, தவிர இங்கே வந்து தான் எல்லாத்தையும் திட்டிட்டு இருக்காரு. இது பொதுமக்கள் அத்தனை பேருக்குமே தெரியுது. இந்த தடவை TR பாலுக்கு பொதுமக்கள் யாரும் ஓட்டே போட மாட்டாங்க. முக்கியமாக தாம்பரத்தை அடுத்த பல்லாவரம், குரோம்பேட்டை, அனகாபுத்தூர், பம்பல் போன்ற பகுதிகளில் பாதாள சாக்கடை பணிகள் முடியாமல் அரைகுறையாக உள்ளன. பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படும் நிலையில் சில சமயங்களில் உயிர் சேதங்கள் கூட ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். TR பாலு இதுவரைக்கும் 3வது தடவை வந்து நிற்கிறார். இதுவரைக்கும் எங்கள் தொகுதிக்கு ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு எம்பினா இவர் தான். வேற யாரையும் பார்க்க முடியாது. பல்லாவரத்துலேருந்து பம்மல் ரோடை அகலப்படுத்தி தரேன்னு ஒரு இலக்கியம் சொல்லுவார். இன்னைய வரைக்கும் செஞ்ச பாட்டில்லை. இங்கே நீர் ஆதாரத்தெல்லாம் அவரே பிளாட் கட்டி வச்சுருக்காரு. பெரிய அநியாயம் எங்களுக்கு. நீர் ஆதாரத்தை இந்த தடவையோட இந்த குட்டையை தூர்வாரி தந்துடுறேன்னு சொன்னார். இது வரைக்கும் எந்த ஏரியும் பண்ணல. எங்கள் பம்மல் டு குன்றத்தூர் வரைக்கும் நான் அகலப்படுத்தி தரேன்னு பல தடவை சொல்லியிருக்காரு. இன்னை வரைக்கும் ஒன்றும் செய்யலை. அவர் தொழில் வளர்றதுக்கும் இந்த MP பதவிக்கு வேண்டி அவர் நிற்கிறாரு. தவிர எங்களுக்கு எந்த ஒரு உதவி இல்லாத ஒரு எம்பினா நம்ம 39 தொகுதியில் உதவாத MP ஒருத்தர்னா அது TR பாலு தான். அடுத்ததாக முக்கிய குற்றச்சாட்டாக இருப்பது குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தி தராதது என்கின்றனர் வாக்காளர்கள். தங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை TR பாலு கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் அவர்களின் ஆதங்கம். அடுத்து தாம்பரம் பகுதியில் வாடிக்கையாகிவிட்ட போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் இல்லை என்பதும் பெரும் குறையாக இருந்து வருகிறது. இது மட்டுமின்றி நீர்நிலைகள் தூர்வாரப்படாமல் இருந்து வருவதும் தொகுதி மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. பொதுமக்கள் மட்டுமின்றி சொந்த கட்சியினரே TR பாலு மீது கடும் அதிருப்தியில் இருப்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. பல முறை எம்பியாகவும் மத்திய அமைச்சராகவும் இருந்த TR பாலு சொந்த கட்சியினரையே மதிப்பதில்லை என்ற கும்முறலும் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. கட்சிக்காரர்களையே சந்திக்காத TR பாலு பொதுமக்களை எப்படி சந்திக்கப் போகிறார், குறைகளை தீர்க்கப் போகிறார் என்ற அதிருப்தியும் அதிகமாகவே உள்ளது. ஒட்டு மொத்தத்தில் எம்பியாக உள்ள TR பாலு மக்களுக்காக எந்த பணியும் செய்யவில்லை என்பதே தொகுதி மக்களின் பெரும் ஆதங்கமாக உள்ளது. அடிப்படை
அடிப்படை வசதிகள் நிறைவேறாதது, தொகுதி மக்களின் குறைகளை தீர்க்காதது என பல்வேறு அதிருப்திக்கு ஆளாகியிருக்கும் டிஆர் பாலுவுக்கு வரும் மக்களவைத் தேர்தலில் தக்க பதிலடி கொடுக்க மக்கள் தயாராகி வருகின்றனர் என்பதே நிதர்சனம். இந்த முறை தொகுதியை டிஆர் பாலு தக்க வைப்பது சந்தேகமே என்பதே உண்மையான கள நிலவரம்.